எல்லோருக்கும் வணக்கம். நான் லதா பேசுகிறேன். வெல்கம் டு செக்கம்மா சேனல். இன்னைக்கு வீடியோவில் இந்த கோடை காலத்தில் சம்மரில் நம்மளோட செடிகளை எப்படி நம்ம பாதுகாக்கணும், என்ன மாதிரி உரம் கொடுக்கணும், எப்படி மருந்தடிக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். அதுபோக ஒரு மாதமும் கடைசியில் நம்மளுடைய மாடி தோட்டத்தினுடைய அப்டேட்டை நான் வீடியோவாக போட்டுட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி 2 டாப்பிக்கும் சேர்த்து ஒரு வீடியோவாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. ஸோ மாடி தோட்டத்தினுடைய அப்டேட் வீடியோவை கண்ணுக்கு விருந்தாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சம்மர் கேர் டிப்ஸ் வீடியோவை காதுக்கு விருந்தாக கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபாலோவும் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். சம்மர் அதாவது கோடை காலம் வந்தாவே செடிகள் சரியாக வளராது. ரோஜா செடிகளாகட்டும் மற்ற எந்த செடிகளுமே குச்சி குச்சியாக ஆகிடுது. மெயினாக ரோஜா செடிகள் இலைகள் எல்லாம் கொட்டி போயிடுது, பூ பூக்கிறது இல்லை, சரிங்களா? இந்த மாதிரி நிறைய பூச்சி தொந்தரவு வருது. பூச்சி தொந்தரவு வர்றதை நான் ஒத்துக்கிறேன். கண்டிப்பாக பூச்சி தொந்தரவுகள் கண்டிப்பாக சம்மரில் நிறையவே வரும். ஆனால் மற்ற விஷயங்கள் எதையுமே நான் ஒத்துக்க மாட்டேன். அது எல்லாமே பொய்யுங்க. ஏன்னா நம்ம இந்த 10 செடிக்கே இந்த கதை நம்ம சொன்னோம்னா, இவ்வளோ புலம்புனோம்னா, பூ மார்க்கெட்டில் வர்ற பூக்கள் எல்லாம் எப்படி வருது? ஓப்பன் ஏரியாவில் தோட்டத்தில் வெயில் நாள் ஃபுல்லாக படுற இடத்துல இருந்து தான் பூக்கள் எல்லாமே பூ மார்க்கெட்டுக்கு வருது. அந்த பூக்கள் மட்டும் எப்படி அவ்வளோ அழகாக பூக்குது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ நம்மக்கிட்ட இருக்க தப்பை நம்ம மறைச்சிட்டு எல்லாமே வெயில் மேலே நம்ம பழிய போடுறோம். அதுதான் நிதர்சனமான உண்மை. நம்ம செடிகளுக்கு கரெக்டான பராமரிப்பு, அதாவது ஃபுட்டு, அதுக்கு தேவையான உரங்கள் கரெக்டாக கொடுத்து வாரம் ஆனால் ஒரு மருந்து தெளித்து அதை நம்ம பார்த்துக்கிட்டோம்னா அழகாக பூத்துட்டு போக போகுது. அதனால தான் இந்த டாப்பிக்கும் சம்மர் கேர் டாப்பிக்கும் 2 சேர்த்து உங்களுக்கு நான் ஒரே வீடியோவாக கொடுக்குறேன். பாருங்கள், இப்போ நம்மளுடைய மாடி தோட்டத்தில் இருக்க செடிகள் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இப்போது என்னால் இந்த அளவுக்கு வளர்க்க முடியும்னா கண்டிப்பாக உங்களாலேயும் வளர்க்க முடியும் இல்லையா? ஸோ உங்ககிட்ட இருக்க மிஸ்டேக்ஸு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதை கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய தோட்டத்துலேயும் இதே மாதிரி பூக்கள் கண்டிப்பாக வரும். நீங்களும் அழகாக சந்தோஷமாக அறுவடை பண்ணலாம். இதை நான் முதல்ல உங்ககிட்ட தெளிவாக சொல்லிக்கணுன்னு தான் இதை நான் சொல்கிறேன். இப்போ வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். அதாவது முதல்ல க்ரோ பேக்கை டைரெக்டாக நீங்கள் தரையில் வைக்காதீங்க. வைக்கும் பொழுது என்ன ஆகும்னா அதோட பேஸ் அடிப்பகுதி கண்டிப்பாக சூடு ஏறும். சூடு ஏறும்போது உள்ளார இருக்கிற ஆணி வேர் அடியில் தானே இருக்கும். அது கண்டிப்பாக எஃபெக்ட் ஆகும். அப்போது உங்களுக்கு சூடு பட கண்டிப்பாக செடிகள் இறந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கல்லோ இல்லை ஸ்டாண்டோ ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் இந்த க்ரோ பேக்ஸு தொட்டியெல்லாம் வைங்க. 2வது பார்த்திங்கன்னா வாட்ரிங். கரெக்டானபடி நம்ம தண்ணி கொடுக்கணும். ஒரு நேரமெல்லாம் கொடுத்தா சம்மரில் பத்தாது. அக்னி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ எல்லா ஊர்லேயுமே கண்டிப்பாக வெயில் ஜாஸ்தி இருக்கும். அதனால் 2 வேளை, காலை மாலை 2 வேளை கண்டிப்பாக செடிங்களுக்கு நீங்கள் தண்ணி கொடுங்க. தெளிச்சும் விடுங்க, நல்லா ஷவர் பண்ணி விடுங்க செடிங்களுக்கு. அப்போ அவங்க ஒரு மழை காலத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை நீங்கள் கொண்டு கொடுங்க. 3வது உரங்கள். திட உரம் கொடுக்கறத விட திரவ உரங்கள், அதாவது லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸ் நிறைய கொடுங்க. அப்போது செடிகள் ஈஸியாக அந்த ரூட் எடுத்துக்கும். வேர் நல்ல வளர்ச்சி அடையும், பக்க வேர்கள் நல்லா வரும். ஸோ திரவ உரங்கள் நிறையா செலக்ட் பண்ணி கொடுங்க. 4வது, கண்டிப்பாக கோடை காலத்தில் பூச்சி தொந்தரவுகள் நிறையவே வரும். புது துளிர் வந்த உடனேயே வந்துடுவாங்க அலையா விருந்தாளிகளாக. ஏபிட்ஸு, த்ரிப்ஸு, அப்புறம் மீலி பக்ஸு, இந்த மாதிரி பூச்சிகள் எல்லாம் அழகாக வந்துடும் அந்த துளிர்களை சாப்பிட்றதுக்காக. அப்போது உங்களுக்கு கண்டிப்பாக பூச்சி தொந்தரவுகள் இருக்கும். ஸோ வாரம் ஒரு தடவை கண்டிப்பாக நம்ம மருந்து அடித்தாதான் அந்த செடிகளை
அந்த தொந்தரவுகள்லேருந்து காப்பாற்ற முடியும். இங்கே பாருங்கள், க்ரீன் ரோஸு எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள். நம்மளுடைய செடியில் கிட்டத்தட்ட ஒரு 40-50 பூ இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. கலராக நம்ம ரோஸை பார்த்துட்டு க்ரீன் கலர்லேயே ரோஸ் இருக்கிறது பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பூ. ஸோ இப்போ நம்ம என்னென்ன பார்த்தோம், அதாவது தொட்டிகளை டைரெக்டாக வைக்கக்கூடாது, வாட்டரிங் பார்த்தோம், உரங்களை பார்த்தோம், மருந்துகளை பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரியெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் செடிகளில். பாருங்கள், இந்த மாதிரி மொக்கெல்லாம் கருகி தான் வருது. அப்போது வரும்போது நம்ம என்ன பண்ணணும், அதை கிள்ளிட்டு அழகாக ஒரு ஸ்ப்ரே பண்ணோம்னா சரியாயிட்டு போகுது. இப்போது இது கூடவே 5ஆவதாக என்ன பண்ணணும்னா, செடிகளினுடைய மேல் பகுதிக்கு மூடாக்கு கண்டிப்பாக போடணும். ஏன்னா நான் ஷேட் நெட்டில் வச்சுருக்கேன், அதனால் நான் போடலை. நிறைய பேர் டைரெக்டாக ஓப்பன் டெரஸில் வச்சுருப்பாங்க, இல்லை கீழே வச்சுருப்பாங்க. அவங்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு மூடாக்கு போட்டுருங்க. இலை தலைகள் காஞ்சி போனதெல்லாம் சேகரித்து வச்சு அது மேலே போட்டு விடுங்க. அப்புறம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த தர்பூசணி பழம் சாப்பிட்டுட்டு அந்த தோலெல்லாம் இருந்ததுன்னா அதை அப்படியே கமுத்து போட்டு அப்படியே மூடாக்கு போட்டு விட்டுருங்க. ரொம்ப வெயில் படாமல் நம்ம பாதுகாக்கலாம் செடிகளை அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். அது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இங்கே பக்கத்தில் பாருங்கள், ஒரு பன்னீர் ரோஸ் செடி வச்சுருந்தேன். நான் ஊருக்கு போயிருந்த சமயத்தில் கொத்தாக பூ பூத்திருக்கும் போல் எல்லா பூவும் உதிர்ந்துருச்சு. அடடா, இந்த சமயத்தில் நம்ம இல்லையே அப்படின்னு ரொம்ப நான் ஃபீல் பண்ணேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, செடிகளுக்கு தண்ணி கொடுக்கும் பொழுது நார்மல் வாட்டராக கொடுக்காம முன்ன நாள் ஏதோ ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி நம்ம ஃப்ரீசரில் மேலே வச்சிட்டிங்கன்னா நல்லா கட்டியாக மாறிடும், ஐஸ் கட்டியாக மாறிடும். அடுத்த நாள் அதை எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி ரொம்ப சில்லுன்னு இல்லாமல் மீடியம் லெவல்லனா மீடியம் சில்னஸில் நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாம். மார்னிங் கொடுத்துருங்க அந்த மாதிரி கொடுக்குற தண்ணியை. அப்போ தான் நாள் ஃபுல்லாக அந்த செடிகள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஈவினிங் டைமில் கொடுத்தீங்கன்னா நாள் முழுவதும் அது வெயிலில் இருக்கிறதுனால ஈவினிங் கொடுக்கும் பொழுது சில டைம் செடிகள் பட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மார்னிங் டைமில் நீங்கள் கொடுத்துருங்க செடிங்களுக்கு. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், நம்ம மாடி தோட்டத்தில் ஒவ்வொரு க்ரோ பேக்லேயுமே இருக்க ரோஜா செடியில் எத்தனை ரோஜா பூக்கள் பூத்துருக்கு பாருங்கள். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் சம்மரில் தான் கண்டிப்பாக நிறைய பூக்கள் பூக்கும். ஏன்னா இந்த சம்மர் டைமில் தான் பார்த்திங்கன்னா எல்லா ஊர்கள்லேயும் இந்த தேர் திருவிழாக்கள், அப்புறம் பண்டிகைகள், மாரியம்மன் பண்டிகைகள்லாம் கண்டிப்பாக வரும். இங்கே பாருங்கள், வெள்ளை ரோஜா ஒரு 15 பூக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரே பஞ்சில் கொத்தாக பூத்துருக்கு. எனக்கு பறிக்கிறதுக்கே மனசு வரல, அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ எல்லா ஊர்லேயும் பண்டிகைகள் இப்போ தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அப்போ பூக்களினுடைய தேவைகளும் ஜாஸ்தி இருக்கும். அதுவும் மதுரையில் கள்ளழகர்லாம் இந்த மே மாதம்தான் ஃபங்க்ஷனே நடக்கும். அப்போ பூக்கள் தேவை ஜாஸ்தி இருக்கும்போது எப்படி இவ்வளவு பூக்கள் கிடைக்கிது சொல்லுங்கள்? ஸோ அவங்க கொடுக்குற பராமரிப்பும் உரங்களும் தான் இதுக்கு காரணம். அப்புறம் பாருங்கள், நம்ம மாடியில் இருக்க இந்த ரெட் கலர் ரோஸ் ஒரு பந்து மாதிரி அப்படியே நிறைய இதழ்கள் இருக்குது. 10-15 நாள் ஆனால் கூட கீழே விழுகிறதே கிடையாது. இந்த இதழ்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. செடியுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு 10 பூ பூத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த செடியில். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த கோடை காலத்துலேயுமே இந்த அளவுக்கு நம்மளால் செடிகளை பசுமையாக வளர்த்த முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த விஷயம் உங்கள் வீட்டில் நடந்திருக்கான்னு நீங்கள் பாருங்கள். செடி நல்லாவே இருக்கும், ஒரு 4-5 கிளைகளோட சூப்பராக இருக்கும். திடீர்னு பார்த்தா அடுத்த நாள் ஒரு கொம்பு மட்டும் அப்படியே காஞ்சி போகாது, தொங்கி போன மாதிரி இலைகள் துவண்டு போயிருக்கும். அப்படியே அந்த கொம்பு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டல்லாகிடும். இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த வேர் அந்த மண்ணில் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிருக்குன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் அந்த செடிகளை அழகாக கொஞ்சம் வேர் அடிப்படாமல் தோண்டி எடுத்து இன்னொரு க்ரோ பேக்கில் அதை வச்சு அது மேலே கொஞ்சம் மண் போட்டு மூடி விட்டுருங்க ஒரு 2 நாளைக்கு. அந்த தொட்டியில் இருக்க மண்ணை கீழே கொட்டி வெயிலில் நல்லா காய விடுங்க ஒரு 2 நாளைக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் அதே க்ரோ பேக்கில் அந்த மண்ணை தூக்கி போட்டு நீங்கள் அந்த செடியை ரீபாட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா?
ஸோ இந்த வெயில் காலத்தில் நம்ம செடிகள் வந்து பூக்கணும்னு நினைக்கிறத விட நம்ம அதை அழகாக காப்பாற்றி அடுத்த கால பருவநிலைக்கு நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய குறிக்கோளாக இருக்கணும். ஸோ எல்லோரும் நம்மளுடைய வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் சொல்கிற உரங்களை கொடுங்க, மருந்து அடிங்க, லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸ் நிறையா கொடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வீட்லேயுமே செடிகள் இந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் பசுமையாகவும் நிறைய பூக்கள் மொட்டுக்களோட கண்டிப்பாக வருங்க. எல்லாரும் கோடை காலத்தில் செடிகளை எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற அந்த ட்ரிக் அண்ட் டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை எப்பயுமே முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நான் நடுவில் சொல்கிற டிப்ஸு ட்ரிக்ஸு எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். ரோஸ் பெஸ்டி உங்களுக்கு வேணும்னா மேலே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ரோஸ் பெஸ்டி மாதம் ஒரு தடவை ஒரு கைப்பிடி கொடுத்தாவே 15லேருந்து 20 நாளைக்குள்ளார நல்ல ரிசல்ட் தெரியும். உங்களுடைய செடிகளில் நிறைய பேர் ரோஸ் பெஸ்டியை வாங்கி யூஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்காங்க. இங்கே பாருங்கள், இப்போது நான் ஒரு க்ரீன் ரோஸ் செடி காமிச்சேன் இல்லையா, அதிலிருந்து பூக்கள் எல்லாமே பறிச்சிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 35-40 பூ இருக்கும். இது எல்லாம் அப்படியே மாலையாக கட்டி கிருஷ்ணருக்கு மாலையாக போடலான்னு சொல்லி பறிச்சிட்டேன். அதே போல் மற்ற பூக்கள் எல்லாத்தையுமே இன்றைக்கி பறித்து வச்சுட்டேங்க. எனக்கு டைம் இல்லைன்னா எல்லாத்தையும் தனித்தனியாக அழகாக டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருப்பேன். எல்லாமே மொத்தமாக ஒரே தட்டுலேயே போட்டு வச்சுட்டேன். எல்லா கலர்லேயுமே இன்றைக்கி எனக்கு பூக்கள் கிடச்சிருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நான் கூடிய சீக்கிரம் மீட் பண்ணுறேன். Until then, bye from Lata.